நம்முடைய வாய்ப்பாளர்களின் எண்ணிக்கையை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். Growth strategy and core systems, product focus and cross selling, digital marketing and performance tracking. இது வரைக்கும் நம்ம வந்து சுவாமிநாதன் சார் எடுத்தாங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் கன்வென்ஷன் நம்ம ஃபேமிலியில் டெவலப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீம் கொடுத்தது என்னன்னா நம்மளுடைய கன்வென்ஷன் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ இதை தாண்டி இது வந்து நேற்று வரைக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இன்றைய இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாறுறோம், புது ஒரு இதை டெக்னாலஜி நம்ம கற்றுக்கிறோம். அடுத்த நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நாளை உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நேற்று இன்று நாளை 3 டெக்னிக்கே நம்ம இன்னைக்கு வந்து கற்றுக்கிறோம். growth strategy and core systems. நாம நம்முடைய வாய்ப்பாளர்களோட எண்ணிக்கை எப்படி அதிகப்படுத்துறது? set clear growth goals. என்னுடைய கோல் இந்த வருஷம் நான் வந்து ஒரு 500 வாய்ப்பாளர்களை நான் அதிகப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு செட். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ, நான் இன்னைக்கு வந்து சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும், இல்லை எனக்கு வந்து நான் MDRT ஆகணும், நம்மளுடைய கோல் என்னங்கிறத நம்ம முதல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச், நாம அந்த இலக்கு அடையிறதுக்கு நம்ம என்ன இந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ட்ரெடிஷனல் செல்லிங் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது, பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மூலமா நம்முடைய வாய்ப்பாளர் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது, அண்ட் ஆட்டோமேஷன், அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த நேற்று இன்று நாளை 3 டெக்னாலஜியுமே நம்ம வந்து பயன்படுத்த போறோம். இதன் மூலமா லேர்ன் அண்ட் டீச், இதை அந்த விதம் இந்த டெக்னிக்கை நம்ம முதல்ல கத்துக்கிறோம், அதன் மூலமா நம்முடைய இலக்கை அடைகிறோம். ஓகேங்களா? ப்ராஸ்பெக்டிங் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸ். நம்மளுடைய இப்போ நான் ஜீவன் லக்ஷயை நான் பண்ண போகிறேன், இல்லை ஜீவன் உற்சவ் பண்ண போகிறேன்னா என்னுடைய இலக்கு ஜீவன் உற்சவ் வச்சு நான் வந்து MDRT முடிக்கணும், இல்லை நான் அதுக்கான ஒரு இதை பண்ணணும்னா அதை கிளியராக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பில்டிங், டெவலப் ட்ரஸ்ட், லாங் டேர்ம் கனெக்ஷன்ஸு. அவங்க நம்முடைய வாழ்நாள் முழுதும் நம்மளுடைய வாய்ப்பாளர்களோட நம்ம எப்படிப்பட்ட தொடர்பை நம்ம வச்சுக்கிறது பண்ணிக்கலாம். எஸ்டாப்ளிஷ் டிஜிட்டல் பிரசன்ஸ், கன்சிஸ்டன்ட் ஃபாலோ சிஸ்டம்ஸ். இது மட்டும் இல்லை, நம்முடைய வந்து அவங்களுடைய ஒவ்வொரு இதுவும் அவனுடைய தொடர்பு வந்து நம்ம எப்போதுமே அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். டெய்லி அவுட் ரீச் டார்கெட்ஸ் நம்ம ரெகுலரா பண்றது. டெய்லி ஒரு 10 கால் பண்றோம், அது மூலமா 3 அப்பாயின்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறோம், அதுல 1 வந்து க்ளோஸ் பண்றோம். இது நம்ம ரெகுலரா செய்யறது. ரெஃபரன்ஸ் கலெக்ஷன்ஸ், ஒரு LIC நம்ம வந்து க்ளோசிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க மூலமா நம்முடைய 3 வாய்ப்பாளர்களை நம்ம வந்து அவங்க இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்கிறோம். கன்சிஸ்டன்சி டிரைவ் ரிசல்ட்ஸ், டெய்லி ஆக்ஷன்ஸ் பில்ட் மொமெண்டம் அண்ட் சக்சஸ். நம்மளோட டெய்லி வந்து நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கு நான் என்ன பண்ணி முடிச்சேன், இதுல நான் என்ன கற்றுக்கிட்டேன், இது என்ன சக்ஸஸ், இது என்ன ஃபெயிலியர், ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது டெய்லி ரிவ்யூ பண்ணுறோம், வீக்லி ரிவ்யூ பண்ணுறோம், மந்த்லி ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு ஆண்டு முடியும் நம்முடைய கோலை வந்து அதை ரீச் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஃபோக்கஸ் அண்ட் கிராஸ் செல்லிங். கிராஸ் செல்லிங் அப்படின்னா நம்ம முகவர்களை பற்றி கதை படிச்சிருக்கோம். ஒரு முகவர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருப்பார், ஒரு கஸ்டமர் வந்து தலைவலி மாற்ற வாங்குறோம், அவர்கிட்ட வந்து ஒரு கப்பலே விற்கிற கதை படிச்சிருப்போம். ஸோ அந்த கிராஸ் செல்லிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி போட வருவார். ஸோ அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம ஒரு 2, 3, 5 பாலிசியை நம்ம வந்து கொடுக்கறது மூலமாக நம்முடைய வாய்ப்பாளர் எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிறோம். நம்ம வந்து இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாத ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ பட்ஜெட் பாலிசி. ஸோ லோ ப்ரீமியம், அதிகமான வாய்ப்பாளர் நம்ம சொன்னால் வந்து மகளிர் உதவிக்குழு, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த பாலிசியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், கணவன் பாலிசி போடுறதுனா அவங்க மனைவிக்கு நம்ம அடிஷனலாக ஒரு பாலிசி கொடுக்கறது மூலமா நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட ரைடர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரைடர்ஸ் மூலமா நம்ம பிரீமியம், குழந்தைங்களுக்கு பாலிசி பண்ண பிரீமியம் ரைடர்ஸ் மூலமா நம்மளுடைய பிரீமியத்தை அதிகப்படுத்திக்கிறோம். அப்கிரேட் எக்ஸிஸ்ட் பாலிசி, ஏற்கனவே இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்லுவாங்க SEC 2 வருஷத்துக்கு பாலிசி போடலை அப்படின்னா அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறது மூலம், ஏற்கனவே கஸ்டமர்ஸை அப்கிரேட் பண்ணுறது மூலமாக நம்ம புது பாலிசி தர முடியும். மல்டிபிள் லெவல்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம பாலிசி கொடுக்க முடியாது, நம்மளுடைய வாய்ப்பாளர் எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த செக்டார் பக்கம் நம்ம இது வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமலே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கன்வென்ஷன் எல்லாம் நம்ம நேரடியாக போய் நம்ம ஒருத்தரை பார்த்து புது பாலிசி போட்டுட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நம்ம பேச மாட்டோம், சோசியல் மீடியா வரைக்கும் நம்ம பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய டயத்தையும் நம்மளுடைய மணியையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோசியல் மீடியா நம்மளுக்காக பேசும், இதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
அது எப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா இன்றைய இது வரைக்கும் உள்ளவங்கலாம் நம்ம வந்து நேரடியாக மூட்டுவோம், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பாலிஷ் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜென்னி செட் இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்னி செட் இருக்குது. அவங்க வந்து யாரும் நம்ம போய் உட்காந்து பேசுறதுக்கு அவங்க டைம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்கள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு போர் அடிக்குதுவாங்க. ஆனால் அவங்க மணிக்கணக்கில் எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருப்பாங்க, லேப்டாப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பி நீங்கள் பாருங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் உட்காந்து ஜீவன் உத்சவ பாலிசியை பற்றி பேச போனீங்கன்னாக்க சார் போர் அடிக்குதுன்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா நபர்களும் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெவரேஜ் யூடியூப் அண்ட் கூகுள் மை பிஸ்னஸ். யூடியூப்ல உங்களுடைய வீடியோ போடுங்க, அந்த லிங்க் அவங்க அடிச்சு நீங்கள் பாருங்க அப்படின்னா யூடியூப் வந்து அவங்க பார்ப்பாங்க. கூகுள் மை பிஸ்னஸ், கூகுளில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் உங்களுக்கு பேசும். இப்போ எல்ஐசி ஏஜென்ட் நியர் மதுரை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் பேர் முன்னாடி. ஸோ கூகுளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங். வாட்ஸ்அப் வந்து நம்ம குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் பிசினஸ் ஒன்று இருக்குது. இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஒரு வெப்சைட் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன நீங்கள் டெக்னிக்கல் கற்றுக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது, ரிமைண்டர்ஸ் போடுறது, அவேர்னஸ் போஸ்டர்ஸ் போடுறது மூலமா நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்ட் ஆன்லைன் பிரசன்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ் அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் பில்ட் இட். எஸ்எம்எஸ் வந்து நம்ம பல்க் மெசேஜ் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இமெயில் மூலமா நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். டார்கெட் கமெண்ட்ஸ் ஆஃப் கீ ரீசன்ஸ் பில்ட் யுவர் இமெயில் டேட்டாபேஸ். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபேஸ்புக் மூலமா நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நம்மளுடைய டீடைல்ஸ் போடுறோம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 வரி ரீல்ஸ் மாதிரி 5 வருஷம் கட்டுங்க, ஆயுள் இன்சூரன்ஸ் தருங்க, ஜீவன் உற்சவம் சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு டக்குனு ரீச் ஆகும். அதை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஆல் பவர்டு லீட் ஜெனரேஷன், ஆட்டோமேட் ஃபாலோ ட்ராக்கிங். ஆட்டோமேட்டுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க வந்து நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த ஆட்டோமேஷன் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக 24/7 நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது வந்து பதில் சொல்லும். ஸோ அது ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்குது. நாளைய டெக்னாலஜி ஆட்டோமேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய பிசினஸ் வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு டெவலப் ஆகும். யூனிஃபைட் எல்எஸ் பிராண்டிங், உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குங்க. தனியான ஒரு உங்களுடைய வெப்சைட்டு, உங்க கம்பெனிக்கு ஒரு பேரு. இப்போ வந்தான்னா இப்போ என்னை பார்த்தீங்கன்னா தொப்பிக்காரன் வாங்க, எல்ஐசிக்காரன் தொப்பிக்காரன் வராது. உங்களுக்கு ஒரு பிராண்ட் வந்து நீங்க மானிட்டர் லீட்ஸ், மெஷர் growth ரெகுலர்லி. மைக்ரோ பட்ஜெட் மூலமா உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம். ஏஐ மூலமா உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம். இது அத்தனையும் நீங்க டெய்லி ஆக்டிவிட்டி மூலமா உங்களை நீங்க அதை ரிவ்யூ பண்றது மூலமா உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். Facebook எல்லாமே ஓகே. தேங்க் யூ. Any questions?